உலக நாடுகள் மத்தியில் நடைபெறும் போர் முறைகள் தற்போது முற்றிலும் மாறிவிட்டன. வெறும் ஆயுதங்களாலும் ஏவுகணைகளாலும் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலகின் இணைய சேவையையும் முடக்கும் அளவிற்கான டிஜிட்டல் போர் தற்போது மத்திய கிழக்கு நாடுகளில் அரங்கேறி வருகிறது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு எதிரான மோதலில் ஈரானின் தற்போதைய குறி அமெரிக்காவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள்தான். துபாயில் செயல்பட்டு வரும் முன்னணி மென்பொருள் நிறுவனமான ஆரக்கிள் தரவு மையத்தின் மீது, அதாவது டேட்டா சென்டரின் மீது நேற்று இரவு தாக்குதல் நடத்திவிட்டதாக ஈரான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஆனால் அப்படி ஒரு தாக்குதலே அங்கு நடக்கவில்லை என்று துபாய் அரசாங்கம் அதனை திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இது ஒருபுறம் இருக்க, பஹ்ரைனில் உள்ள அமேசான் வெப் சர்வீஸ் மற்றும் மைக்ரோசாஃப்ட், கூகுள் போன்ற நிறுவனங்களின் கிளவுட் வசதிகள் மீதும் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தியிருப்பதாக வெளியாகும் செய்திகள் சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. இந்த தாக்குதலின் விளைவாக பஹ்ரைனில் உள்ள தங்களின் சர்வர்கள் சில வாரங்களுக்கு செயல்படாது என அமேசான் நிறுவனம் அறிவித்துள்ளது. உலகளாவிய இணைய பயன்பாடு, வங்கி சேவைகள், பங்கு சந்தைகள் என அனைத்தையும் இயங்குவது இந்த டேட்டா சென்டர்கள் மூலமாகத்தான். இவற்றை முடக்குவதன் மூலம் அமெரிக்கா பொருளாதாரத்தை நிலைகுலைய செய்ய முடியும் என ஈரான் கருதுகிறது. இதன் தொடர்ச்சியாகவே கடந்த வாரம் கூகுள், ஆப்பிள், மெட்டா உள்ளிட்ட 17 மிகப்பெரிய அமெரிக்க நிறுவனங்களுக்கு ஈரான் நேரடி மிரட்டல் விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது.